எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டேட் போர்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்ட்ரெயினிங் ப்ரொசீஜர் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராம் ஸ்ட்ரெயினிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம கிராம் ஸ்ட்ரெயினிங் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதோடைய சைஸ், ஷேப்பு, அப்புறமேட்டு அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளெச்சல்லா, ஓகேங்களா, இதை பொறுத்து என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டால் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் திஸ் இஸ் த அனதர் மெத்தட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா, ஓகேங்களா. இது பாக்டீரியா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான இன்னொரு விதமான ஒரு மெத்தட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா என்ன மாதிரியான ஸ்டெயினிங்கை அக்செப்ட் பண்ணிக்குது, எந்த மாதிரியான ஸ்டெயினிங்கை ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ், இன்னொன்று கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டெயினை என்ன பண்ணுன்னு கேட்டிங்க ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குண்டான கலரில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஓகேங்களா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டால் ஸ்டெயினிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. இதில் பாருங்கள், the gram staining method to differentiate bacteria was developed by Danish physician Christian Gram in the year of 1884. இந்த ஸ்டெயினிங் ப்ராசஸ், ஓகேங்களா, அதை கிராம் ஸ்டெயினிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க, கிறிஸ்டியன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேனிஷ் ஃபிசிஷியன், ஓகேங்களா. அதாவது டச் நாட்டை சேர்ந்த ஒரு இயற்பியலாளர், ஓகேங்களா. அவர் தான் யாருன்னு கேட்டால் இந்த கிறிஸ்டியன் கிராம். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியாவை ஸ்டெயினிங் மெத்தடை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு, ஓகேங்களா. இதில் பாருங்கள், இட் இஸ் எ டிஃபரன்ஷியல் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் அண்ட் இட் classifies bacteria into two classes, that is the gram positive and gram negative, ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்டெயினிங் ப்ரொசீஜரை வச்சு, ஓகேங்களா, ரெண்டாக டிவைட் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டைப்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கிராம் பாசிட்டிவ், செகண்ட் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸை டிவைட் பண்ணுறாரு, ஓகேங்களா. அதாவது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயினிங்கை என்ன பண்ணுன்னு கேட்டுச்சு எக்ஸ்போசர் பண்ணுறதுனால தான் இது கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் இஸ் கிவன் ஃபிகர் 1.10, ஓகேங்களா. த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ரீட்டைன் கிறிஸ்டல் வயலட், ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் வயலட்டை ரீட்டைன் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அண்டு அப்பியர் டார்க் வயலட், ஓகேங்களா. இந்த கிறிஸ்டல் வயலட்டை என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க ரீட்டைன் பண்ணி வச்சுது, ஓகேங்களா. ரீட்டைன் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு பார்க்குது தக்க வச்சுக்கிட்டு என்ன கலரில் அப்பியர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க் வயலட் கலரில் அப்பியர் ஆகுது, ஓகேங்களா. அண்ட் தென் த கிராம் நெகட்டிவ் டைப் லூஸ் த கிறிஸ்டல் வயலட் அண்ட் வென் கவுண்டர் ஸ்ட்ரெயின்ட் பை எ சாஃப்ரானின் அப்பியர் ரெட் அண்டர் எ மைக்ரோஸ்கோப். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம் நெகட்டிவ், ஓகேங்களா, அந்த கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்டல் வயலட்டை லூஸ் பண்ணிடுது, ஓகேங்களா. அதாவது அந்த படிக ஊதான்னு சொல்லுவாங்க, அந்த படிக ஊதாவை இழந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஸ்ட்ரெயின் ஒன்று பண்ணுறாங்க, ஓகேங்களா. அந்த கவுண்டர் ஸ்ட்ரெயின் என்னன்னு சாஃப்ரானின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன சாஃப்ரானின்ங்கிறது சாஃப்ரானின் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ரானின் ரெட்டை என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க அதோடைய செல்வால் மெட்டீரியல் ரீட்டைன் பண்ணி வச்சுக்குது, ஓகேங்களா. அது ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வேஷன் பண்ணும்போது அது என்ன கலராக அப்பியர் ஆகுது அப்படின்னு கேட்டுச்சுங்க ரெட் கலராக அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன தெளிவாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பாக்டீரியா கிறிஸ்டல் வயலட்டை ரீட்டைன் பண்ணி வச்சுக்குதோ, ஓகேங்களா. அதாவது கிறிஸ்டல் வயலட்டை எது ரீட்டைன் பண்ணி வச்சுக்குதோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. அதே சமயம் எந்த பாக்டீரியா ரெட் கலரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்குதோ அதை நம்ம கிராம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஏன்னா கிராம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது ரெட் கலரில் அப்பியர் ஆகும். அதே சமயம் பார்த்துச்சுங்க கிராம் பாசிட்டிவ் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்டல் வயலட்டில் என்னதுன்னு கேட்டால் அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய பிக்சர் பார்த்தீங்கன்னு எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்குது, ஓகேங்களா. இந்த பாக்டீரியா நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, ஓகேங்களா, அதுக்குண்டான கலர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய செல்வால் மெட்டீரியல், ஓகேங்களா. ஏன்னா செல்வால் மெட்டீரியல் மூலமாக தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலரை என்ன பண்ணிங்கன்னா ரீட்டைன் பண்ணி வச்சுக்குதுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. வெதர் இட் இஸ் கிறிஸ்டல் வயலட் ஆர் ரெட், ஓகேங்களா. கிறிஸ்டல் வயலட்டாக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு கலரை மட்டும் ரீட்டைன் பண்ணி வச்சுக்குதுன்னா அதுக்குண்டான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டுச்சு அதோடைய செல்வால் காம்பனண்ட் தான், ஓகேங்களா. இதை அவங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் செல்வால் கண்டெயின் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டெய்கோயிக் ஆசிட் அண்டு
டெக்யூரானிக் ஆசிட். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின் இது. சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெய்கோயிக் ஆசிட், டெக்யூரானிக் ஆசிட் அப்படின்னா என்னங்க சார்? அதாவது டெய்கோயிக் ஆசிட் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அந்த டெய்கோயிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் கோபாலிமர் ஆஃப் கிளிசரால் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்கோயிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னது? கோபாலிமர் ஆஃப் கிளிசரால் பாஸ்பேட். இதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டால் டெய்கோயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா சார், இப்போ டெய்கோயிக் ஆசிடோட ஃபங்க்ஷன் என்னங்க சார்? டெய்கோயிக் ஆசிடோட ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டீங்கன்னா ப்ரொவைட் த ரிஜிடிட்டி டு செல் வால். ஓகேங்களா, ரிஜிடிட்டி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஒரு விதமான கடினத்தன்மை. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெய்கோயிக் ஆசிட் என்ன பண்ணுது? ப்ரொவைட் த ரிஜிடிட்டி டு செல் வால். செல் வாலுக்கு என்ன பண்ணுது? ஒரு ரிஜிடிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் செல்லுடைய ஷேப்பு, அப்புறமேட்டுக்கு செல் டிவிஷன் வந்து ரெகுலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி கூட எல்லா ப்ராசஸும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டுச்சு? அந்த டெய்கோயிக் ஆசிட். ஓகேங்களா, அண்ட் தென் இன்னொரு ஆசிட் வந்து என்ன பார்த்தோம் நம்ம? டெய்குரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது டெய்குரானிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எ குரூப் ஆஃப் heteropolymeric polysaccharide. Heteropolymeric polysaccharide. பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்யூரானிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்யூரானிக் ஆசிடில் வந்து இன்னொரு விதமான ஆசிட் இருக்குது. ஓகேங்களா, என்ன ஆசிட் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க? அண்டு யுரானிக் ஆசிட். யுரானிக் ஆசிட். ஓகேங்களா, இது எல்லாமே காமனாக எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க? அந்த டெக்யூரானிக் ஆசிடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, சரி, இதில் பாருங்கள், த மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் செல் வால் கண்டெயின் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டெய்கோயிக் ஆசிட் அண்ட் டெக்யூரானிக் ஆசிட். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து காமனாக எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குது? அந்த கிராம் பாசிட்டிவ் செல் வாலோட வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இன் அடிஷன் தே மே கண்டெயின் பாலிசாக்கரைட் மாலிகூல்ஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னு எக்ஸ்ட்ரா வேறு என்ன வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு அந்த பாலிசாக்கரைட் மாலிகூல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க? ஃபங்க்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், த கிராம் நெகட்டிவ் செல் வால் கண்டெயின்ஸ் த 3 காம்போனன்ட்ஸ் தட் லை அவுட் சைடு த பெப்டிடோகிளைகான் லேயர். ஓகேங்களா, அதாவது பெப்டிடோகிளைகான் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுருந்துச்சிங்க? ஒரு விதமான செல்வால் மெட்டீரியல். ஓகேங்களா, இப்போ பாக்டீரியா எடுத்துக்கிட்டேன்னா பாக்டீரியோடைய செல்வால் மெட்டீரியல் வந்து எதாவது மேட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க? பெப்டிடோகிளைகானில் வந்து மேட் ஆஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதோட சென்டரில் என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிக்கோங்க? டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்போ இதோடைய செல்வால் மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னு கேட்டுருந்துச்சிக்கோங்க? பெப்டிடோகிளைகான். பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பெப்டிடோகிளைகான் வந்து காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க? பாக்டீரியோட செல்வால் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த பெப்டிடோகிளைகானுக்கு அவுட்டர் லேயரில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிக்கோங்க? ஒரு 3 வால் லேயர் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன வால் லேயர் அப்படின்னு பார்த்துச்சிங்க? லிப்போப்ரோட்டீன், அவுட்டர் மெம்பரேன் அண்ட் தென் லிப்போபாலிசாக்கரைட். ஓகேங்களா, இந்த 3 வால் லேயர் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க? அவுட் சைடு த பெப்டிடோகிளைகான். ஓகேங்களா, பெப்டிடோகிளைகானுடைய செல்வாலுக்கு வெளியில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதில் பாருங்கள், thus the different result in the gram strain. ஓகேங்களா, இதுதான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுருந்துச்சிங்க? அந்த டிஃப்ரெண்ட் கிராம் ஸ்ட்ரெயினை வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுருந்துச்சிங்க? அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஆர் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த காம்போசிஷன் ஆஃப் த செல் வால். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னு நம்ம வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா, கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய செல்வால் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம்? அந்த டெய்கோயிக் ஆசிட் இருக்குது, டெக்யூரானிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா, அதே மாதிரி கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு 3 வால் லேயரை பற்றி பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா, அதாவது அந்த 3 வால் லேயர் என்னென்ன அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க? இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஒன்று வந்து பார்த்துச்சுங்க லிப்போப்ரோட்டீன், இன்னொன்று வந்து அவுட்டர் மெம்பரேன், இன்னொன்று வந்து லிப்போபாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா, இந்த 3 வால் லேயர் எங்கே இருக்குது? கிராம் நெகட்டிவ் செல்லுடைய வாலில் வந்து கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க?
அந்த டிஃப்ரெண்ட் ரிசல்ட் இந்த கிராம் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. அந்த கிராம் ஸ்ட்ரெயினில் வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது வேறுபட்ட முடிவு வந்து வர்றதுக்கு இதுதான் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, இந்த கிராம் ஸ்ட்ரெயினுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில ஸ்டெப் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த கிராம் ஸ்ட்ரெயின் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஓகேங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கிராம் ஸ்ட்ரெயின் வந்து பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்லைடு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸ்லைடு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்லைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம அந்த ஸ்லைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெயினிங் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ் இல்லை கிராம் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ண முடியும் ஓகேங்களா. இதோடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டுச்சுங்க, ப்ரிப்பேர் எ ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர் ஓகேங்களா. ஸ்மியர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, மேற்பரப்பு தேய்த்தல் அப்படின்பாங்க. ஸ்மியர் அப்படிங்கிறது என்னது, மேற்பரப்பு தேய்த்தல். சார் மேற்பரப்பு தேய்த்தல்னா என்னங்க சார்? இதான் வந்து ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது ஸ்மியர் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் ஓகேங்களா. இந்த பாக்டீரியல் கல்ச்சரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்லைடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதாவது ஏதாவது ஒரு ப்ரஷ் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு நீடில் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பாக்டீரியா ஓகேங்களா, இந்த பாக்டீரியா வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பான்னு கேட்டுச்சுங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் வந்து லெபார்ட்டரியில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த பாக்டீரியா ஓகேங்களா. இது வந்து பாக்டீரியல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் நமக்கு தேவையில்லை. இது வந்து பாக்டீரியல் கல்ச்சர் ஓகேங்களா. இந்த பாக்டீரியல் கல்ச்சரில் இருந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்டீரியாவா ஓகேங்களா என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க, ப்ரஷ் மூலமாகவோ ஒரு நீடில் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவோ ஓகேங்களா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, ஸ்லைடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதாவது பிளேஸ்டு ஆன் த ஸ்லைட் ஓகேங்களா, ஸ்லைடில் வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த மைக்ரோபியல் கல்ச்சரை வந்து அந்த ஸ்லைட்லேயே வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஓகேங்களா, பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பன்சன் பர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. பன்சன் பர்னர் அப்படிங்கிறது லேபில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஹீட்டை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு லேம்ப் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா பார்த்துச்சிங்கன்னா ஆல்கஹால் ஸ்பிரிட் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த ஸ்பிரிட் லேம்ப் வந்து காமனாக எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் லேபில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. எதுக்காகன்னு கேட்டுச்சுங்க, அந்த ஸ்லைடில் அந்த பாக்டீரியோடைய ஸ்மியரை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க, ஸ்டேபிளாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சும்மா லைட்டாக வந்து ஹீட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க, ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, பாக்டீரியல் கல்ச்சரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்லைடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸ்லைடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஹீட் பண்ணுறதுக்கு பன்சன் பர்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பிரிட் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த பன்சன் பர்னர் ஸ்பிரிட் லேம்பில் வந்து நம்மளோட கெமிஸ்ட்ரி லேபில் வந்து இருக்கும் ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் கூட நீங்கள் இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான அந்த பிக்சர் டயக்ராம்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த ஸ்மியரை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து என்ன பண்ணுறாங்க, லைட்டாக மட்டும் என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சுங்க, ஹீட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகேங்களா என்ன பண்ணுறான்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அதாவது இதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுன்னு வச்சுங்க, ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம ஓகேங்களா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த ப்ரிப்பேரிய ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர் ஓகேங்களா. பாக்டீரியல் கல்ச்சர் வந்து ஸ்மியரை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுன்னு வச்சுங்க, ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட்ஸ் ஓகேங்களா. எத்தனை செகண்ட்ஸு, 30 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க, கிறிஸ்டல் வயலட் கூட வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சுங்க, இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்மியர் ஓகேங்களா, அந்த ஸ்மியர் ஸ்லைடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டல் வயலட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு ஓகேங்களா. கிறிஸ்டல் வயலட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, ஒரு விதமான ஸ்டெயின் அது ஓகேங்களா. இதான் வந்து அந்த கிறிஸ்டல் வயலட். இந்த கிறிஸ்டல் வயலட் சொல்யூஷன் வந்து அந்த ஸ்லைடில் எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறோமோ அதில் வந்து ஒரு சில ட்ராப்ஸ் வந்து விடுவாங்க ஓகேங்களா. அந்த ட்ராப்ஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அப்படி நம்ம வச்சிடணும் ஓகேங்களா. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு கேட்டுச்சுங்க, ரின்ஸ் இன் டிஸ்டில்ட் வாட்டர் ஃபார் 2 செகண்ட்ஸ். ஒரு 2 செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா
அந்த ஸ்டெயின், அதாவது அந்த ஸ்டெயின் பண்ண அந்த ஸ்லைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டுச்சிங்க, வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது ரின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் வாஷ் பண்ணுறது. ஓகேங்களா, வாஷ் பண்ணும்போது பார்த்துச்சிங்க எத்தனை செகண்ட் தான் கேட்டுச்சிங்க, 2 செகண்ட் தான். ஓகேங்களா, அதுவும் என்ன வாட்டர் அப்படின்னு கேட்டுச்சிங்க, டிஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது டிஸ்டில் வாட்டர் வந்து தமிழில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டுச்சிங்க, வாழை வடி நீர் அப்படின்பாங்க. வாழை வடி நீர், அதாவது வாழை வடி நீர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பியூர் வாட்டர். ஓகேங்களா, இப்போ ரெயின் வாட்டர் வந்து பியூர் வாட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூடிய வாட்டர் தான் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி கூடிய வாட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டால் டிஸ்டில் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஸ்டில் வாட்டர் வந்து காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டால் கெமிஸ்ட்ரி லேப்லேயே வந்துருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து இந்த லெபரட்டரி ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டில் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வாட்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டுருந்துச்சிங்க, அந்த ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பண்ண அந்த கிறிஸ்டல் வயலட்டை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண ஸ்லைடை வந்து நம்ம வாஷ் பண்ணோம். ஓகேங்களா, எத்தனை செகண்ட் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க, வெறும் 2 செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டுருந்துச்சிங்க, கிராம் அயோடின். ஓகேங்களா, கிராம் அயோடின் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டுருந்துச்சிங்க, அடுத்து வந்து அதில் வந்து ஒரு சில ட்ராப்ஸ். ஓகேங்களா, கிராம் அயோடின்ங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா, அந்த லிக்விட் என்ன பண்ணுறோன்னு கேட்டுருந்துச்சிங்க, அந்த கிறிஸ்டல் வயலட்டில் ஸ்டெயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்மியர் மேலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராம் அயோடினை வந்து நம்ம விடுறோம். ஓகேங்களா, இந்த கிராம் அயோடின் வந்து நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க, 1 மினிட்டுக்கு வந்து நம்ம வச்சுருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த கிராம் அயோடின். ஓகேங்களா, இந்த கிராம் அயோடின் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். ஓகேங்களா, எது மேலே விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிறிஸ்டல் வயலட், அதாவது ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டல் வயலட் வந்து இப்போ இது பண்ணியிருக்க அந்த கோட்டிங் மேலே என்ன பண்ணுறோம்னா இந்த கிராம் அயோடின் வந்து நம்ம வந்து ஒரு சில ட்ராப்ஸ் வந்து நம்ம வந்து விடுறோம். ஓகேங்களா, விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க, வாஷ் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுச்சுங்க, ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர். ஓகேங்களா, அதே மாதிரி டிஸ்டில் வாட்டரில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டுச்சுங்க, வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகேங்களா, மறுபடியும் 1 செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ரீவாஷ் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா, எது மூலிமா ரீவாஷ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுச்சிங்க, 90% எத்தனால் ஆர் அசிட்டோன். ஓகேங்களா, 90% எத்தனால் ஆர் அசிட்டோன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா 10 to 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுங்கன்னா வாஷ் பண்ணணும். ஓகேங்களா, இப்படி வாஷ் பண்ணும்போது என்னென்னு கேட்டுச்சிங்க, அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ரியேஜென்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் போயிடும். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல வந்து வாஷ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்மியரை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஓகேங்களா, ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து கிறிஸ்டல் வயலட் போட்டோம். கிறிஸ்டல் வயலட் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு டிஸ்டில் வாட்டர் மூலமாக வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து கிராம் அயோடின் வந்து நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து விட்டோம். விட்டதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோங்கன்னா ரீவாஷ் பண்ணுறோம். ரீவாஷ் வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க, 95% வந்து எத்தனால் ஆர் அசிட்டோன் மூலமாக வந்து 10 to 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுங்க, ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர். ஓகேங்களா, மறுபடியும் டிஸ்டில் வாட்டர் மூலமாக வந்து நம்ம வந்து அதை வந்து வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சாஃப்ரானின். ஓகேங்களா, அதாவது சாஃப்ரானின் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ரானின் வந்து ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவான்னு கேட்டுச்சுங்க, கவுண்டர் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டர் ஸ்டெயின் அப்படின்பாங்க. ஓகேங்களா, இந்த கவுண்டர் ஸ்டெயின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டுச்சுங்க, ஸ்டெயினிங் வந்து பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, சரி, இப்போ இந்த எத்தனை நிமிஷம் அப்படின்னு கேட்டால் 30 to 60 செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டெயினிங் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்டெயினிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர். ஓகேங்களா, ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர்னா மறுபடியும் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டுச்சிங்க, டிஸ்டில் வாட்டர் மூலமாக வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பிளாட் பண்ணுறோம். ஓகேங்களா, பிளாட் அப்படின்னு பார்க்கும்போது ரிமூவல் ஆஃப் மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமூவ் த மாய்ஸ்டர். மாய்ஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க, மைக்ரோஸ்கோப் வழியாக வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்படி அப்சர்வேஷன் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரியான பாக்டீரியா வந்து கிறிஸ்டல் வயலட் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கிராம் பாசிட்டிவாகவும், இதெல்லாம் வந்து
சாஃப்ரானி ரெட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம கிராம் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா இதோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு எல்லாமே வந்து ஒரு மிக்சர் கண்டிஷன்ஸில் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்மியர் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னு கிராம் பாசிட்டிவ் இருக்கும், அதே சமயம் கிராம் நெகட்டிவும் இருக்கும் ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டெயினிங் ப்ராசஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு அதை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் ஓகேங்களா. இது வந்து நம்ம சிம்பிளாக வந்து நம்ம லேபில் வந்து எப்படி பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க வித்தவுட் பாக்டீரியல் கல்ச்சர் ஓகேங்களா. பாக்டீரியல் கல்ச்சர் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க தயிர் இருக்குது பார்த்தீங்களா, கேர்டு, அந்த கேர்டு மூலமாக வந்து நம்ம வந்து பண்ணலாம் ஓகேங்களா. கேர்டு வந்து ஒரு சில ட்ராப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நல்லா டைலூட் பண்ணி அதுலேருந்து ஒரு சில ட்ராப்ஸை வந்து ஸ்லைடில் வந்து விட்டுட்டு ஓகேங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பர்ன்சன் பர்னர் அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஆல்கஹால் ஸ்பிரிட் லேம்ப் மூலமாக வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணோமோ இதே ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அதை மைக்ரோஸ்கோப்பில் வந்து வச்சு அப்சர்வேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓகேங்களா. இது வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இதோடைய இந்த ஸ்டெப்ஸை மட்டும் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும் ஓகேங்களா. இதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் தராங்கன்னு கேட்டீங்கன்னு 5 மார்க் வந்து தராங்க ஓகேங்களா. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு நான் முன்னாடியே பார்த்தது தான் ஓகேங்களா. என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய செல்வால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஏன்னா செல்வால் தான் என்ன பண்ணுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கலரை வந்து ரீட்டைன் பண்ணுறதும் அல்லது வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதும் எதை பொறுத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய செல்வால் மெட்டீரியலை பொறுத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஓகேங்களா. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஓகேங்களா. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா செல்வால் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டுச்சிங்க செல்வால் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அதோடைய செல்வால் ஓகேங்களா. அதோடைய செல்வால் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்து என்ன தான் கேட்டுச்சிங்க பெப்டிடோ கிளைகான் ஓகேங்களா. பெப்டிடோ கிளைகானால தான் என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க மேடப் ஆஃப் ஆகிருக்கும் ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய லேயர் ஓகேங்களா, அது வந்து என்ன மாதிரியான லேயராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திக் லேயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது திக் லேயரில் வந்து அதோடைய சைஸ் வந்து அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 0.015 மியூ மைக்ரான் டு 0.02 மியூ மைக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்துச்சிங்க கிராம் நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் தின் லேயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. தின் லேயர்டுன்னு பார்க்கும்போது 0.0075 மியூ மைக்ரான் டு 0.12 மியூ மைக்ரான் சொல்லக்கூடிய சைஸில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஓகேங்களா. கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னு நல்லா நல்லா டார்க் வயலட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து பெப்டிடோ கிளைகான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி கிராம் நெகட்டிவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு ஒரு சிங்கிள் லேயராக மட்டும் தான் என்ன இருக்குன்னு கேட்டுச்சுக்கோங்க அந்த லேயர் வந்து அந்த பெப்டிடோ கிளைகான் லேயர் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது செல்வாலோடைய திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டேன்னா கிராம் பாசிட்டிவில் வந்து அதிகமாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னு கிராம் நெகட்டிவ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு ரிஜிடிட்டி ஆஃப் செல்வால் ஓகேங்களா. ரிஜிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு ரிஜிட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெப்டிடோக்ளைகான்ஸ் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு பெப்டிடோக்ளைகான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கனால கிராம் பாசிட்டிவோடைய அந்த செல்வால் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க ரிஜிடிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது எலாஸ்டிக் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் பாலிசாக்கரைடு மிக்சர் ஓகேங்களா. இதில் வந்து அந்த லிப்போப்ரோட்டீன் ஓகேங்களா, அப்புறமேட்டு பாலிசாக்கரைட் ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கனால எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஒரு மாதிரி எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எங்கேன்னு கேட்டிங்கன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கெமிக்கல் காம்போசிஷன் ஓகேங்களா. கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பெப்டிடோக்ளைகான் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 80% வந்து பெப்டிடோக்ளைகான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெப்டிடோக்ளைகானோட ரேஞ்ச் வந்து 3 to 12% மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த பாலிசாக்கரைடு அப்புறமேட்டு லிப்போப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து காமனாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பாலிசாக்கரைடுங்கிறது வந்து 20% வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதே சமயம் வந்து டெய்கோயிக் ஆசிட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் காமனாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே கிராம் நெகட்டிவ் வந்து டெய்கோயிக் ஆசிட் இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஆப்சென்ட் இன் கண்டிஷன் ஓகேங்களா. இதை மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா டெய்கோயிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ரிஜிடிட்டியை கொடுக்குதுன்னு சொன்னேன். அப்புறமேட்டு செல்லோடைய ஷேப்பு, செல்லோடைய செல் டிவிஷன், அப்புறமேட்டுக்கு ஃபிசியோலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகேங்களா. அப்போ கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் டெய்கோயிக் ஆசிட் வந்து என்ன இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேங்களா. அதே கிராம் நெகட்டிவில் பொறுத்த வரைக்கும் டெய்கோயிக் ஆசிட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா.
அடுத்து பாருங்கள் அவுட்டர் மெம்பரேன். அவுட்டர் மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க இட் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஆனால் கிராம் நெகட்டிவில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுச்சுங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராம் நெகட்டிவில் வந்து அவுட்டர் மெம்பரேன் வந்து ஃபங்க்ஷன் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் பார்த்துச்சிங்க கிராம் பாசிட்டிவ் வந்து அவுட்டர் மெம்பரேன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவுட்டர் மெம்பரேன் வந்து ஃபங்க்ஷன் ஆகவே கிடையாது. சரிங்களா. அப்போ அவுட்டர் மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, கிராம் நெகட்டிவில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. கிராம் பாசிட்டிவ் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஆப்சண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ். ஓகேங்களா. பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுக்கோங்க கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேனுக்கும் பெப்டிடோகிளைகானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுச்சிங்க பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்க்கு. ஓகேங்களா. கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் பாசிட்டிவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஆப்சண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதே கிராம் நெகட்டிவில் பார்த்துச்சிங்க ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பெரிப்ளாஸ்மிக்கை வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறது காரணம் என்னென்னா பெப்டிடோகிளைகானுடைய சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிப்ளாஸ்மிக் ஸ்பேஸ் வந்து எங்கே ஆப்சண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிராம் பாசிட்டிவில் வந்து ஆப்சண்ட் ஆகும். எங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கேட்டுச்சிங்க கிராம் நெகட்டிவில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. எதனால பெப்டிடோகிளைகானுடைய லேயர்னால். ஓகேங்களா. இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா கிராம் பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் எங்கே மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த கிராம் நெகட்டிவில் மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்கள் சசப்டிபிலிட்டி டு பெனிசிலின். ஓகேங்களா. சசப்டிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் தொற்றுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது தொற்றுத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் செல்வால் இருக்குது. ஓகேங்களா. அதாவது பாக்டீரியோட செல் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதோடைய செல்வால் வந்து பென்சிலினுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த பென்சிலினால் எது ரொம்ப ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டுச்சிங்க கிராம் பாசிட்டிவ் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் நெகட்டிவ் வந்து லோ சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து லோ சசப்டிபிலிட்டின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இதோடைய அவுட்டர். ஓகேங்களா. செல் மெம்பரேனோடைய அவுட்டரில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க நிறைய மெம்பரேன் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அதாவது மெம்பரேன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னென்ன மாதிரியான மெம்பரேன் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லிப்போபாலிசாக்கரைடு லிப்போப்ரோட்டீன் லேயர் இது எல்லாமே எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பெப்டிடோகிளைகானை வந்து ஓகேங்களா சரௌண்ட் பண்ணி வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு பெப்டிடோகிளைகானுக்கு மேலே என்ன இருக்குது லிப்போப்ரோட்டீன் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு லிப்போபாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா. இதெல்லாமே இருக்கிறதுனால கிராம் நெகட்டிவ் வந்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டுச்சுங்க பென்சிலினால் வந்து அஃபெக்ட் ஆகும்னு கேட்டால் அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஆனால் இந்த லிப்போப்ரோட்டீன் அதே மாதிரி அந்த லிப்போபாலிசாக்கரைடெலாம் வந்து எங்கே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம் பாசிட்டிவில் வந்து கிடையாது. ஓகேங்களா. கிராம் பாசிட்டிவில் இல்லாதனால ஈஸியாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க அந்த பென்சில்னால் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. எது ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது கிராம் நெகட்டிவ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். கிராம் இது நெகட்டிவ் வந்து பார்த்துச்சுங்க கிராம் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னு அந்த மாதிரி எந்த ஒரு மெம்பரேன் சிஸ்டம் கிடையாது. அதாவது லிப்போப்ரோட்டீனு லிப்போபாலிசாக்கரைட் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எங்கே கிடையாது கிராம் பாசிட்டிவ் வந்து கிடையாது. அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பென்சிலினால் சீக்கிரம் வந்து சசப்டிபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. அதே கிராம் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா அந்த லிப்போப்ரோட்டீன் அப்புறம் லிப்போபாலிசாக்கரைட்லாம் வந்து எதை சரௌண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த பெப்டிடோகிளைகானை வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கிறனால பென்சிலினால் வந்து சீக்கிரம் வந்து இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நியூட்ரிஷனல் ரிக்குயர்மெண்ட். ஓகேங்களா. நியூட்ரிஷனல் ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. அதாவது ஒரு சிக்கலான ஒரு உணவூட்ட முறை தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம் பாசிட்டிவ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் நெகட்டிவில் வந்து ரிலேட்டிவ்லி சிம்பிள். ஓகேங்களா. சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து எங்கேன்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த கிராம் நெகட்டிவ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃப்ளெஜெல்லா பற்றி கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஃப்ளெஜெல்லா அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க ஒரு விதமான மூவிங் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஏன்னா ஃப்ளெஜெல்லா மூலமாக தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ்மெண்ட் ஆக முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவில் வந்து
contain 2 basal rings அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது ஃப்ளஜெல்லாவுடைய பேசல் ரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது பேசல் ரிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த ஃப்ளஜெல்லா வந்து அட்டாச்சாக இருக்கக்கூடிய அந்த ரீஜனை தான் வந்து நம்ம பேசல் ரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராம் பாசிட்டிவ் அப்படின்ட்டுன்னு. அந்த கிராம் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக எத்தனை ரிங் வந்து, அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட் அந்த பேசல் பாடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பேசல் பாடியில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரிங்கு தான் இருக்குது அப்படின்னு கேட்டுச்சிங்க. காமனாக வந்து 2 ரிங்கு மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. அதாவது அந்த பெப்டிடோகிளைகான் லேயர் இருக்குது, அந்த பெப்டிடோகிளைகான் லேயரில் வந்து 2 ரிங்கு மட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் பாசிட்டிவோடைய ரிங்கு வந்து என்னென்னு சொல்கிறான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க 2 பேசல் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னு வச்சுங்க கிராம் நெகட்டிவில் வந்து மொத்தம் எத்தனை பேசல் ரிங் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னு 4 பேசல் ரிங் இருக்கும் ஓகேங்களா. LPSM அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு ரிங்கை வந்து என்னென்னு சொல்லுவான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க எல் ரிங்கு, அப்புறமேட்டுக்கு செகண்டாக இருக்கிறது வந்து பி ரிங்கு, அப்புறமேட்டுக்கு SM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஓகேங்களா. LPSM அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. ஃப்ரம் த பெரிஃபெரி டு சென்டர் ஓகேங்களா. பெரிஃபெரியிலேருந்து சென்டருக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க LPSM ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் பாசிட்டிவில் ஓகேங்களா. கிராம் பாசிட்டிவ் வந்து காமனாக எத்தனை ரிங்கு தான் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க 2 ரிங்கு மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எதுக்கு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் வந்து சொல்லலாம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. LPSM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, LPSM ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக எங்கே படிப்பீங்கன்னு கேட்டுச்சிங்க செல் பயாலஜியில் வரும் ஓகேங்களா. அந்த யூனிட் ஆஃப் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. அங்கே வந்து ஃப்ளஜெல்லா சிலியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட் டாப்பிக்கில் வந்து இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க நீங்கள் ஓகேங்களா. அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளஜெல்லாவுடைய பேசல் ரிங் அப்படின்னு பார்க்கும்போது எல் ரிங்கு, பி ரிங்கு, எஸ் ரிங்கு, எம் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த LPSM அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங்கு தான் வந்து காமனாக எங்கே இருக்குது, கிராம் நெகட்டிவில் இருக்குது ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னு வச்சுங்க சம்திங் ஐ திங்க் SM அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங்கு தான் வந்து கிராம் பாசிட்டிவ் வரும்னு நினைக்கிறேன் நான். அது என்னென்ன பார்த்துட்டு கூட சொல்கிறேன் நான் உங்களுக்கு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லிப்பிட் அண்டு ப்ரோட்டீன் ஓகேங்களா. லிப்பிட் அண்டு லிப்போப்ரோட்டீன்ஸ் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம் பாசிட்டிவில் வந்து லோவாக இருக்கும். எங்கே வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்டுச்சிங்க கிராம் நெகட்டிவில் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சிங்க லிப்போபாலிசாக்ரைட்ஸ் ஓகேங்களா. லிப்போபாலிசாக்ரைட்ஸ் வந்து எங்கே ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம் பாசிட்டிவ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். எங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் நெகட்டிவ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இந்த லிப்போ ப்ரோட்டீன் அப்புறமேட்டு இந்த லிப்போபாலிசாக்ரைட்ஸில் வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இதில் வந்து நம்ம பார்த்துருக்கணும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த லிப்போ ப்ரோட்டீன் வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அவுட்டர் மெம்பரனுடைய பெரிஃபெரி ரீஜனில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க லிப்போபாலிசாக்ரைட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து கிராம் பாசிட்டிவில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க கிராம் பாசிட்டிவ் வந்து எதுவுமே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிராம் பாசிட்டிவ் வந்து அந்த லிப்போ ப்ரோட்டீன் அப்புறமேட்டுக்கு வந்து அந்த லிப்போ பாலிசாக்ரைட் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று ஆப்சென்ட்டாக இருக்கும், அப்படின்னா வந்து லோ லெவலில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின் இது ஓகேங்களா. இது வந்து அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிராம் ஸ்டைனிங்கோடைய ப்ரொசீஜர் ஓகேங்களா, அந்த மெத்தடாலஜியும் வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் இது. இது ரெண்டுத்தையும் மறந்துடாதீங்க ஓகேங்களா. பொதுவாக வந்து இந்த இடத்துல வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படிங்கிறது எதை வச்சு அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுறான்னு கேட்டுச்சிங்க செல்வால் ப்ராடக்ட்டை வச்சு தான் அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில செல்வால் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க கிறிஸ்டல் வேல்ட் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிது ஓகேங்களா. அதுவும் பர்டிகுலராக பார்த்துச்சிங்க பெப்டிடோகிளைகான் மட்டும் இருந்துச்சுன்னா ஓகேங்களா வித்தவுட் அதர் லேயர் ஓகேங்களா. அதர் லேயர் இல்லாமல் பெப்டிடோகிளைகான் மட்டும் இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்டல் வேலட்டை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிது ஓகேங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த பெப்டிடோகிளைகானோட அவுட்டரில் வந்து ரிமைனிங் வந்து ஒரு 3 லேயர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிப்போ ப்ரோட்டீன், லிப்போ பாலிசாக்ரைடு இந்த மாதிரி கூட லேயர் வந்து இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த சாஃப்ரானி ரெட்டை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு அது மூலிமா என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க ரெட் கலரில் வந்து அப்பியரன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த கிராம் ஸ்டைனிங் ப்ரொசீஜருக்கு உண்டான ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் நல்லா படிச்சிங்க ஓகேங்களா. என்னென்ன அப்படின்னு கேட்டுச்சிங்க அந்த கிராம் ஸ்டெயினிங்கோடைய ஸ்டெப்பு அப்புறமேட்டுக்கு அந்த கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் ஓகேங்களா. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா. இதை மறந்துடாதீங்க, இதை படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.